பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடல் பகுதி மற்றும் சர்வதேச கடல் எல்லை பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினர் உச்சக்கட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் வழக்கத்தை விட தீவிர ரோந்து பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் கடற்பகுதியில் தாழ்வாக பறந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த பாதுகாப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் இருந்து காயமடைந்துள்ளனர். தமிழர்கள் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரித்து உள்ளது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் கடல் பகுதி மற்றும் சர்வதேச கடல் எல்லை பகுதி இந்திய கடலோர காவல் படையினரால் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்படையில் சொந்தமான ஹெலிகாப்டர்கள் வழக்கத்தை விட ரோந்து பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஹெலிகாப்டர்கள் கடலில் தாழ்வாக பறந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.